மீண்டும் ஒரு மீடியா கோவாச் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று தினமும் கூட நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாக்காத செய்திகளாகவே இந்த செய்திகள் இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இது மீடியா கோவாச். யாழ் மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருந்த போதிலும் கூட பஸ் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தனியார் மற்றும் அரச பஸ்கள் பயணிக்காத சூழ்நிலையில் அந்த பிரதேச மக்கள் தங்களுடைய பயணங்களுக்கு பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக அந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில். இன்றைக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட நிலையிலையும் அடையாள அட்டையில் இருக்கிற இறுதி இலக்கங்களின் அடிப்படையில் மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஒன்று காணப்படுது. இருந்தாலும் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தில் பருத்தித்துறை, காரைநகர் போன்ற சாலைகளுக்கான வாகனங்கள் வராது, அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கான வாகனங்கள் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றன. காலை 10 மணியிலிருந்து இதுவரை நேரமும் இன்னமும் பருத்தித்துறைக்கான போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்படாத நிலையில் மக்கள் மிகவும் அசௌகரியமான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். நான் பிள்ளையார் ஹோட்டலில் வேலை செய்கிறேன். நான் இந்த சொந்த இடம் பருத்துறை. 10:30 மணி தட்ட இங்கே பஸ் ஒன்றும் இல்லை, இவ்வளோ ஜனம் நிற்குது. நான் 10 மணி இருக்கும். 10 மணிலேருந்து பஸ் நிற்கிறேன், பஸ் தர இல்லை. 4:45 நேரம் பஸ் இருக்கான். நான் வரேன்னு சொல்லிக்கிறேன். பஸ் இல்லை கிடையாது. நான் 2:30க்கு வந்துருக்கேன். 2:30 போலேருந்து பிறகு பஸ் கொடியாமல் போகிறேன். அப்போ அவைய போய்க்காக்கா 5 மணிக்கு தான் பஸ் வர வந்து என்ன ரவிதா விட்டுட்டு வந்து எவ்வளோ ஜனங்க ஆகுது. காலி கின்தொட்டை பகுதியில் சிறிய அளவிலான ஆடை தொழிற்சாலைகளை செய்து வருபவர்கள் இந்த COVID-19 தொற்று காரணமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். நான் இந்த இடத்துல ஒரு சீரியஸாக ஒரு கவர்மெண்ட் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதுக்கு முதல் நாங்கள் வேறொரு ஊரில் செஞ்சு கொண்டிருந்தோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து 2 மாதம் கிட்ட ஆகுது. இங்கிருந்து நாங்கள் தொடங்குகிற இந்த வேலை ஒவ்வொரு ஓடர்ஸ்கள் எடுத்து செய்கிறது இது செய்யப்படல. இந்த முறை நாங்கள் ஹிந்து சிங்கள புத்தாண்டை எதிர்பார்த்துத்தான் நாங்கள் செஞ்சது, பெரிய லோட் ஒன்று செஞ்சது. ரெண்டாலும் இந்த இடையில இந்த கொரோனா என்ற பிரச்சனையால் எங்களோட வேலையை நிப்பற்றத்துக்கு மட்டும் இல்லை, இது எங்களுக்கு ஓடர்ஸ் தந்தவங்க கூட எல்லாருமே அவங்களோட வியாபாரத்தை கூட எல்லாமே நிப்பற்ற வேண்டிய கட்டம் வந்தது. இதுக்கு மேலே செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இதனால் இப்போ 2 மாதம் கிட்ட ஆகும். இப்போ கொரோனா வந்தது தொடங்கி ஊரடங்கு சட்டம். அப்போ ஊரடங்கு சட்டம் என்றதில் பெரிய பாதிப்பு இல்லை என்று சொன்னாலும் சர்வதேச மட்டத்தில் உள்ள இந்த நோய் தடுப்பு சட்டத்தில் ஆளால் சேரக்கூடாதுன்ற வகையில் புள்ளைகளை வேலைக்கு எடுக்கிறது மேலாத ஒரு காரியம். இங்கே வச்சு வேலை செய்விச்சோம் மேலாது. அதனால் எங்களோட வேலை எல்லாமே எங்களுக்கு இதோட இடைநிறுத்த வச்சு இது கொரோனாண்ட பிரச்சனையால் வந்த சம்பவம் தான். நாங்கள் இதுக்கு முறை வேறொரு பிரதேசத்தில் நீந்தது. அப்படி என்றால் ஒரு 2016 மாதிரி ஒரு மெஷின் வாங்கி கொண்டு தான் நாங்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு பிறகு படிப்படியாக 1, 2, 3, 4 இப்போ இந்த கட்டத்துக்கு வந்துச்சு. இதை இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொல்லித்தான் நாங்கள் அந்த இடத்துட்டு இந்த இடத்துக்கு வந்தது. இந்த இடத்துக்கு எங்களுக்கு சரியாக ஒரு மாதம் கூட எங்களுக்கு வேலை செய்ய கிடைச்சல. அதுக்கடையில் இந்த கொரோனா பிரச்சனை வந்துட்டுருக்கு. இங்கே வந்தது நாங்கள் இன்னும் 4 மெஷினில் இன்னும் மெஷின் கூட்டில் இன்னும் வேலை கால் கூட போடணும் மட்டும்தான். ஆனால் எல்லாமே அது தடங்கள் ஆகி போய்த்துரு இந்த பிரச்சனையாக. COVID-19 கொரோனா தொற்று காரணமாக நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது நாட்டின் சில பகுதிகளில் பகல் வேளையில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கெக்கிராவ பகுதியிலும் ஊரடங்கு சட்டம் பகல் பொழுதில் தற்போது தளர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆன போதிலும் அங்கே பொது போக்குவரத்து சேவைகள் சரியாக இடம்பெறாத காரணத்தினால் மக்கள் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். COVID-19 வைரஸின் பரவல் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் மாத்திரம் காலை 5 மணி முதல் மாலை 8 மணி வரை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்றது.
இவ்வாறு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்ற போது தங்களது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறுகின்ற மக்கள் தங்களது போக்குவரத்துக்களை மேற்கொள்வதற்காக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இருந்தபோதிலும் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பொதுமக்கள் பல சவால்களை எதிர்நோக்குவதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. அந்த வகையில் நாய்க்கடிக்கு ஆளான தனது மகனுக்கு மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள கிராமத்திலிருந்து கெக்கிராவன் நகருக்கு வருகை தந்த ஒரு தாயின் உளக்குமரல் இவ்வாறு பதிவாகிறது. எனது பெயர் லக்மினி. எனது மகனின் கையை 2 நாட்களுக்கு முன் நாய் கடித்ததால் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் அதற்கு வைத்தியம் பார்க்க வந்தேன். 10 மணியளவில் வைத்தியசாலையில் இருந்து வீட்டுக்கு செல்ல பாதைக்கு வந்தேன். இன்னும் பஸ் எதுவும் வரவில்லை. லொரிகளுக்கும் வேன்களுக்கும் கைகாட்டி நிற்க வைக்க பார்த்தேன், முடியவில்லை. அதன் பின்னர் பஸ் தரிப்பு நிலையத்தில் இருந்த பஸ்ஸில் ஏறும் போது அங்கிருந்தவர்கள் கூறினார்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள் மட்டும்தான் பஸ்ஸில் ஏற முடியும் என்று. இந்த நிலையில் நாங்கள் எப்படி வீடுகளுக்கு செல்வது? பாதையில் அனாதரவாக இருக்கின்றோம். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நகருக்கு வருகை தந்த பயணி ஒருவர் மீண்டும் வீடு செல்வதற்காக படுகின்ற துயரத்தை இவ்வாறு விளக்கினார். நான் இன்று அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதற்கு நகரத்திற்கு வந்தேன். காலை 5 மணிக்கு இங்கு வந்த நான் இன்னும் பாதையில்தான் இருக்கிறேன். பல சவால்களை முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எந்தவிதமான அரசு அல்லது தனியார் வாகனங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. பல கஷ்டங்களுடன் தான் இப்போது நான் நடுவீதியில் இருக்கிறேன். வேறு நாட்களில் 1 மணி நேரம் காத்திருக்கும் நான் இன்று 5 மணித்தியாலங்களுக்கும் அதிகமாக காத்திருக்கிறேன். கஷ்டமாக இருக்கிறது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்ற நாட்களில் எந்தவித இலாப நோக்கமும் இல்லாமல் 100% சேவை நோக்கத்திற்காக மட்டுமே வேலை செய்வதாக பேருந்து ஓட்டுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எனது பெயர் சுப்புன் மதுவந்த. எமது பஸ் கெக்கிராவையில் இருந்து அனுராதபுரம் வரை செல்லும். பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து பஸ்ஸை எடுக்க முடிந்தாலும் 25 பேருக்கு மேல் ஏற்ற முடிவதில்லை, ஏற்ற விடுவதும் இல்லை. சுமார் 18 பேர் அளவில்தான் ஏறுவார்கள். மாஸ்க் போட்டுள்ளவர்களை மட்டும்தான் ஏற்றுவோம். மாஸ்க் போடாதவர்களை ஏற்றுவதில்லை. வருமானம் மிகவும் குறைவாகத்தான் உள்ளது. ஊரடங்கு நாட்களில் வாகனம் ஓட்டுவதில்லை. ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் தான் வாகனத்தை ஓட்டுவோம். எரிபொருளுக்கு மட்டும்தான் அந்த பணம் போதுமாகின்றது. இது மக்களுக்கு சேவையாக மட்டுமே போடப்பட்டுள்ளது. உரிமையாளருக்கு எந்தவித வருமானமும் இல்லை. 300 அல்லது 600 ரூபாய் மீதமானாலும் அது எண்ணெய் போடுவதற்கே போதுமாகின்றது. மீதமாகும் 600 அல்லது 700 ரூபாயைத்தான் டிரைவரும் பஸ் நடத்துனரும் பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த நாட்களில் பயணிகள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் குறித்து வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் வடமத்திய மாகாண தலைவர் நிலந்த ஏகநாயக்க அவர்களிடம் வினவிய போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்ற போது கெக்கிரா பிரதேசத்தில் பேருந்து பயணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற மக்களிடம் வினவிய போது பேருந்தில் அரசு உத்தியோகத்தர்களை மாத்திரம்தான் ஏற்றுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதேபோல் பேருந்துகள் குறைவாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள். இது பற்றி உங்களது கருத்து என்ன? நாம் நேற்றைய தினம் வரை கண்காணிப்புக்கு உட்படுத்தினோம். அனுராதபுரம் பகுதியில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் நாங்கள் போக்குவரத்தை வழங்கினோம். சிடிபி ஊடாகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சாரதி, நடத்துனர் என்போருக்கு முகக்கவசம் மற்றும் கையுறை என்பன இல்லாத பட்சத்தில் பேருந்தை செலுத்த அவர்களை அனுமதிக்கவில்லை. இல்லாதவர்களுக்கு நாங்கள் அவற்றை பெற்றுக் கொடுத்தோம். நாங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் போக்குவரத்து சேவையினை வழங்கினோம். ஆனால் சனங்கள் ஏறுவதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. எனவேதான் நாங்கள் சில மட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றோம். நாங்கள் ஆரம்பத்தில் வாகனங்களை தொற்று நீக்கம் செய்து அனுப்பினாலும் இடையில் பழையபடி சனங்கள் ஏறுவதை கட்டுப்படுத்த முடியவில்லை. பழையபடியே அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். இப்படி நாங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் பாரிய அளவு பாதிப்பை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். இருப்பினும் அத்தியாவசிய தேவைகளுக்காக எமது போக்குவரத்து சேவையை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். வவுனியா பிரதேசத்தில் நடைபாதை மற்றும் சிறிய வியாபார நிலையங்களில் தொற்று நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.
வெளிசரை இராணுவ முகாமில் இருந்து விடுமுறையில் வவுனியா மகா கச்சக்கொடி பகுதிக்கு வந்த கடற்படை வீரருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதனை அடுத்து குறித்த கடற்படை வீரர் வவுனியா நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வந்துள்ளார். இதனை அடுத்து வவுனியா நகரில் தொற்று நீக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்றை அடுத்து அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் வவுனியா மாவட்டத்தில் 15 மணி நேரம் தளர்த்தப்பட்ட நிலையில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபரின் உத்தரவுக்கு அமைவாக நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதுடன் வவுனியா நகரசபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா விசேட அதிரடிப்படையினர் ஆகியோர் இணைந்து வவுனியா நகரில் தொற்று நீக்கும் நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தனர். போலீஸ் எங்களுடைய உதவியை நாடின பட்சத்தில் அவர்களுக்கான அந்த கிருமிநாசினி பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்கள் அந்த குறிப்பிட்ட கொரோனா தொற்றுடைய நபர் எந்தெந்த இடங்களுக்கு போயிருந்தாரோ அந்தந்த இடங்கள் மட்டும் அந்த விசிறியை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் முழு வவுனியா நகரத்தில் முழு வர்த்தக நிலையங்களுக்கு இந்த கிருமி நாசினியை தெளிப்பதற்காக இந்த முயற்சியில் இறங்கினோம். வவுனியா நகரசபை தீயணைப்பு பிரிவினரின் ஒத்துழைப்புடன் பாதசாரிகள் நடைபாதை, வர்த்தக நிலையங்களுக்கு முன்பகுதி போன்றன தண்ணீர் அடித்து சுத்தம் செய்யப்பட்டதுடன் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் வவுனியா தெற்கு பிரதேச சபையினர் இணைந்து தொற்று நீக்கி மருந்து தெளிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். மகா கச்சக்குடியின் இடத்தில் இனங்காணப்பட்டுள்ளார். அந்த வகையில் அவர் அந்த வவுனியா மாவட்டத்திலே வவுனியா நகர பகுதியிலே பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றார். அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்தினுடைய மக்களுடைய நோய் தொற்றை குறைப்பதும் மக்களை பாதுகாப்பதும் எங்களுடைய நகரசபையின் தலைவர் நானும் இணைந்து இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய நகரத்தினுடைய அவர் சென்ற பகுதிகளிலே இந்த தொற்று நீக்கியை அடித்து இந்த தொற்று நீக்கியை குறைப்பதோடு அத்தோடு மக்களுக்கான ஒரு வேண்டுகோள், இந்த மாவட்டம் தொடர்ந்தும் இவ்வாறான நோயாளர்கள் வருவதை அனுமதிக்க முடியாது. மக்கள் அரசாங்கத்தினுடைய இந்த COVID-19 என்று சொல்லப்படுகின்ற நோய் தொற்றை நீக்குவதற்கு மக்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து இந்த நோயை குறைப்பதற்கும் நகரசபை, பிரதேச சபை, ஏனைய அரச திணைக்களங்களுக்கு ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புத்தளம் கட்பிட்டி பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்து கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலையில் இருக்கின்றனர். நான் கட்பிட்டி நுரைச்சோலை பிரதேசத்தில் இருக்கின்றேன். இங்கு பிரதான ஜீவனோபாயம் விவசாயம் ஆகும். மலையக மற்றும் கரையோர பயிர்களை இங்கு நன்றாக பயிரிட முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் தமது அறுவடைகளை விற்க முடியாமல் கஷ்டப்படுகின்றனர். தமது அறுவடைகளை அரசு விலைக்கு வாங்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். டிவியில் காட்டுகின்றார்கள், அங்கிருந்து பொருட்களை எடுக்கின்றார்கள், இங்கிருந்து பொருட்களை எடுக்கின்றார்கள், வட்டக்காய் வாங்குகிறார்கள், வாழைக்குலை வாங்குகிறார்கள், எல்லா இடத்திலிருந்தும் எல்லா பொருட்களையும் வாங்குகின்றார்கள். எங்களை பற்றி யாரும் தேடி பார்ப்பதும் இல்லை. இவை இன்று வீசிய மரக்கறிகள். ஏனென்றால் விற்க முடியாமல் அழுகிய நிலையில் மரக்கறிகளை வீச வேண்டியுள்ளது. ஒரு நாளைக்கு மேல் வைத்து கொண்டிருக்க முடியாது. மாலையானதும் வீசிவிட வேண்டும். நீரோடு தான் எடுத்து வருகின்றார்கள். அதனால் காய்ந்து விட்டால் வைத்திருக்க முடியாது. இருக்கிற பொருட்களை விற்க முடியவில்லை. சந்தை பாலிடமாகத்தான் உள்ளது. வாங்குவதற்கு யாரும் இல்லை. எல்லாம் பழுதடைந்து போகிறது. வாங்கி வாங்கி அடுக்கி வைக்கிறோம். ஆனால் வாங்குவதற்கு யாரும் இல்லை. குப்பையில் தான் எல்லாம் போடுகிறோம். 150 வீதமான மரக்கறிகளை இலங்கையின் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புகின்றோம். வேண்டிய இடத்தில் வாங்கலாம். விவசாயிகள் வேண்டிய மரக்கறிகளை பயிரிடுகின்றார்கள். வேண்டிய மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். COVID-19 எந்த அளவுக்கு வேகமாக பரவுகிறதோ அதே போல தற்போது போலி செய்திகளும் மிக வேகமாக பரவி வருகின்றன. இந்த நிகழ்ச்சியினூடாக போலி செய்திகள் சம்பந்தமான தெளிவுபடுத்தல்களை உங்களுக்கு தொடராக நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பகுதி நோ ஃபேக் பகுதி. தேசிய அடையாள அட்டையில் உள்ள இறுதி இலக்கங்களை தவறாக பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். தேசிய அடையாள அட்டை இலக்கங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட ஒரு போலியான பதிவே இது. தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கமாக பயன்படுத்தப்பட வேண்டியது 9 அல்லது 12 இலக்கங்களை கொண்ட இலக்கத் தொகுதியின் இறுதி இலக்கத்தை மாத்திரமாகும். அடுத்து வருகின்ற பகுதி எக்ஸ்பர்ட் டாக் பகுதி.
குறிப்பாக சமூக ஊடகங்களிலே இதனுடைய போக்கு எவ்வாறு இருந்தது என்றால், குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினை மாத்திரம் அவர்களை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி இந்த விவகாரங்களை கையாண்ட ஒரு விதம் ஒரு வெறுக்கத்தக்க விடயமாக இருந்தது. அது மாதிரி மீம்ஸ் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், சில ஃபேஸ்புக் தளங்களிலே அவர்கள் பதிவிடுகின்ற விடயங்களாகட்டும், இவை அனைத்தும் ஒரு சில சமூகத்தினை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி வெளியிட்டுக் கொண்டு வந்தார்கள். அது மாத்திரமன்றி தகவல் தருகின்ற அதிகாரிகளும் கூட அந்த இனம் சார்ந்தவர்களை முன்னிலைப்படுத்திய பெயர்களுடனே வெளியிட்டு வந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுவுமேலேயே ஒரு வெறுக்கத்தக்க விடயம் மாத்திரமன்றி ஊடகத்துறையிலும் சார்ந்த ஊடகம் தாண்டியும் கூட ஒரு அருவருப்பான ஒரு பிரசாரங்களாகவே இதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சில ஊடகங்களும் கூட இந்த இனம் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி செய்திகளை வெளியிட்டு வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது ஒரு மிக வருந்தக்கூடிய ஒரு விடயம். அனைத்து இன மக்களையும் இந்த கொரோனா வைரஸ் தாக்கி இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கையில் ஒரு சிலரை மாத்திரம் இதை மையப்படுத்தி இது வேறு விதமாக கொண்டு சென்ற தளம் உண்மையிலே அருவருக்கத்தக்கது. இந்த வெறுப்பு தகவல் பரப்பலுடைய ஒரு உச்சகட்டமாக நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த உச்சகட்டம் எவ்வாறெனில், குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்திலிருந்து வெளிப்படையாக பேசுவதென்றால், சில முஸ்லிம்கள் வெளிநாட்டுகளிலே அவர்கள் இஜ்துமாக்காக சென்ற மாநாடுகளிலே இருந்து வந்தவர்கள் இந்த நோயை வேண்டுமென்றே பரப்புகின்றார்கள், இது ISIS உடன் தொடர்பு பட்ட சிலர் இதை வேண்டுமென்றே பரப்புகின்றார்கள் என்று கூட இதை வேறு விதமாக புரட்டி தகவல்களை பரப்பி கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர் இங்கு தெற்கிலே கொழும்பிலே இவர்கள் முஸ்லிம்களை மையப்படுத்தி இப்படியான பிரசாரங்கள் செய்து கொண்ட பொழுது, வடக்கிலே கிறிஸ்தவர்களை அவர்களுடைய சில பேஸ்டர்ஸ் அவர்கள் பரப்பியதாக அங்கு இன்னொரு விதமாக பரப்பப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது இறுதியாக நிற்பது சிங்களவர்களில் ஒரு சிலர்கள் வெளிநாட்டுக்கு, அதாவது இந்தியாவிலே அவர்கள் மத யாத்திரை சென்று வந்ததன் பின்னர் அவர்கள் ஊடாக பரவியதான் இங்கு பெருமளவாக பரவி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதையும் தாண்டி இப்பொழுது படையினரையும் அது தொட்டி கொண்டிருக்கின்றது. நேவியிலே கிட்டத்தட்ட 180 பேருக்கு மேல் இந்த தாக்கத்துக்குள் உள்ளாகி இருக்கின்றார்கள். ஆக இது ஒரு இனம் சார்ந்தோ இல்லாட்டி ஒரு குழு சார்ந்தோ இல்லை. ஆனால் அதை வைத்து அவர்கள் இந்த வெளிப்படையாகவும் வெறுப்பு பேச்சுக்களை மக்கள் மத்தியில கொண்டதனுடைய தாக்கம் இன்னும் அழியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்றைய சூழ்நிலையிலே அவர்கள் கிறிஸ்தவர்களுடன் பழகுவதென்றாலே ஒரு வெறுப்பாக பார்த்த சூழ்நிலையிலும், ஒரு முஸ்லிம்களை அணுகுவது என்பது ஒரு வெறுக்கத்தக்க விடயமாக பார்த்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் நேரடியாக கண்டோம். நேரடியாக அதனை அவர்கள் தங்களுடைய கருத்துக்களூடாக வெளிப்படுத்திய விதத்தையும் நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். என்று கிட்டத்தட்ட 31,47,000 இந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே 31,47,632 பேர் இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 2,18,187 பேர் இறந்து இருக்கின்றார்கள். இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்களா, பெரும்பான்மையானவர்கள் தமிழர்களா, பெரும்பான்மையானவர்கள் சிங்களவர்களா என்பது இல்லையல் பெரும்பாலாக வேறு இனத்தவர்களா என்பதெல்லாம் இங்கு முக்கியம். இத்தனை வீரியமாக இந்த வைரஸ் பரவிக்கொண்டிருக்கின்றது, அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கு நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயமே தவிர, ஒரு இனம் சார்ந்த அவர்களினால் பரப்பப்படுகின்ற ஒரு விடயமோ இல்லையில் இது திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு வைரஸோ இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான வெறுப்பு பேச்சுக்களை தவிர்த்து கொள்வதே பெரும்பாலும் இந்த வைரஸினை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வழியாக அமையும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாடளாவிய ரீதியில் மீடியாகோ செயற்திட்டத்தின் ஊடாக கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய பிரதேச செய்திகளையும் எங்களுக்காக அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mediaco@gmail.com என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி. அதே போல இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக அஸ்வர் மற்றும் நிராஷா ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு முழுமையாக ஒருங்கிணைத்து தந்திருப்பவர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர்கள் மன்றம், மீடியாகோ இளம் ஊடகவியலாளர்கள், ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம், இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம், மீடியாகோ இளம் ஊடகவியலாளர்கள், ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ரன். நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.